எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ஸ்டோரிக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நான் சொல்கிற கதையில் ஹீரோவையும் ஹீரோயினையும் நீங்கள் நம்மளோட இந்து கர்ணாவை அவங்களுடைய ஃபேஸை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. சரியா? நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே. ஹீரோயின் பேர் இந்து, ஹீரோ பேர் கர்ணா. இந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னால் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவள் எதுக்காகவும் ரொம்ப சைலண்ட், ரொம்ப பயந்துருவா. எதுக்கெடுத்தாலும் ஒரு பயப்படக்கூடிய ரொம்ப சைலண்ட்டான ஒரு பொண்ணு, 18 வயசு பொண்ணு. நம்மளுடைய ஹீரோ அவர் பேர் கர்ணா. அவர் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர். சரியா? இவங்க 2 பேரையும் தான் எப்படி இணைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இவங்களுக்குள்ளே எப்படி லவ் வருது, எப்படி மேரேஜ், இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகும், அந்த லைஃப் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட கதை. சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த பொண்ணு ஒரு காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு பயந்துருவா இல்லையா? அவளுக்கு ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தா தான் அவளை வளர்க்குறாங்க. அந்த தாத்தாவுக்கு ஒரு பையன் 2 பொண்ணு. இவளோட அம்மா அந்த தாத்தாவுக்கு 2வது பொண்ணு. அதாவது ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு, அடுத்தது ஒரு பொண்ணு. இவளுக்கு ஒரு மாமாவும் ஒரு சித்தியும் இருக்காங்க. இவங்க தாத்தா இவங்கள பார்த்துக்கிறதுனால அவங்களுடைய மாமாவுக்கும் அவளுடைய சித்திக்கும் இவங்க ஃபேமிலியை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அப்பா இல்லாததுனால அந்த தாத்தா தான் இவளை சின்ன வயசுலேருந்தே படிக்க வைக்கிறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. அது அவங்களுடைய மாமாவுக்கும் அவங்களுடைய சித்திக்கும் சுத்தமாக பிடிக்கல. என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரியலை. அந்த மாதிரி டைமில் தான் இந்த தாத்தா என்ன நினைக்கிறாருன்னா, இவளுடைய ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறாங்க. நம்ம வயசானதுனால நம்ம எப்போ இறந்து போவோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம திடீர்னு இறந்து போயிட்டோம்னா நம்மளுடைய பொண்ணையும் நம்மளுடைய பொண்ணோட பிள்ளைங்களான நம்மளுடைய பேத்திங்களையும் யார் பார்த்துப்பா அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த மாதிரி டைமில் தான் இவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எதுக்கு தாத்தா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், எனக்கு 18 வயசு தானே ஆகுது, நான் இன்னும் படித்தே முடிக்கலை, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் தாத்தான்னு சொல்கிறா. ஆனால் அவங்க தாத்தா விடலை. அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த கர்ணா அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அந்த ப்ரொஃபஸருக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது எந்த ஜாதகமும் பொருந்தலை, எந்த பொண்ணையும் அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. அப்போ அவங்களும் வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பொண்ணோட ஜாதகம் போகுது. இந்த பொண்ணோட ஜாதகம் நல்லாவே அந்த பையனுக்கு பொருந்தினதுனால என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் நல்ல வசதியான ஃபேமிலி, இந்த பொண்ணும் ரொம்ப கொஞ்சம் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் மிடில் கிளாஸ்னாலும் வீடு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மாதிரி வீடு தான் இருக்கும். பாவம் தான் அந்த பொண்ணு. அவங்க மாப்பிள்ளை வீட்டில் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணணும் பையனுக்கு, இப்போ கல்யாணம் பண்ணலைன்னா கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணை பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லும்போது தான் இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை வேணாம், எனக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு தெரியாது அந்த பொண்ணை பொண்ணு பார்க்க வர போகிறது யார், அவளுடைய ப்ரொஃபஸர்னு. அதே போல் அவளோட அந்த ப்ரொஃபஸருக்கும் தெரியாது நம்ம பொண்ணு பார்க்க போகிறது நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது தான் இந்த பொண்ணை பொண்ணு பார்க்குறதுக்காக வராங்க. வந்தால் இந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக். அதே போல் அந்த பையனுக்கும் ஷாக். என்ன செய்கிறதுனே தெரியலை. ஆனால் 2 பேருமே என்ன செய்யணும் முழிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பேசிக்கிறதுக்கு உள்ள அனுப்புகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.